நம்ம இன்றைக்கி குண்டு சுரக்காய் வச்சு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சுரக்காய் கடையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சுரக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பூண்டு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, நறுக்கி வச்சு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன். மிளகாய் காரமாக இருக்கும், அதனால் நான் 1 போட்டிருக்கேன். நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கிடும். மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச சுரக்காயை இதிலே போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சமாக, உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா சுரக்காய் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதை மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், சுரக்காய் கடைகள் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.